ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ரொம்ப பஞ்சு மாதிரி சாஃப்டான டேஸ்டியான இட்லி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி மெத்தடில் இட்லி செஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், கல் மாதிரிலாம் இருக்காது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன டம்ளர் அளவில் இட்லி அரிசி 4 டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். இது கூட இதே அளவு டம்ளர்லேயே நான் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இட்லிக்கு ஒரு 5 இல்லை 6 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும். நல்லா புஷ்ஷுன்னு ரொம்ப பஞ்சு மாதிரி இட்லி வரும். இதுக்கு முக்கியமாக ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். அதுதாங்க ஜவ்வரிசி. ஜவ்வரிசி எந்த டம்ளரில் அரிசியை அளந்தனோ அதே டம்ளரில் ஜவ்வரிசியை அளந்துக்கிட்டேன். கூட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கல் மாதிரியெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி பாருங்கள், எனக்கு அரிசி 5 மணி நேரம் ஊறியிருக்கு. உளுந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஜவ்வரிசியும் 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு ஃபுல்லாக அரைச்சி விடுறேன். வெந்தயம் நல்லா மைய அரைச்சி வந்த பிறகு இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, உளுத்தம்பருப்பை டைரெக்டாக நீங்கள் கிரைண்டரில் போடாமல் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு கிரைண்டரில் சேர்த்திங்கன்னா உளுத்தம்பருப்போட குவான்டிட்டி உங்களுக்கு நிறையா வரும். இட்லி மெயின் காரணமே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரும். இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு கிரைண்டரில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்துக்கிறேன். உளுத்த மாவை எடுத்துக்கிறேன். எடுத்து இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அரிசியை போட்டுக்கிறேன். அரிசி ரொம்ப மழை அரைக்க தேவையில்ல, மீடியமாக அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜவ்வரிசியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி இதை அப்படியே வச்சுக்கலாம். அரிசி நல்லா வெந்ததும் அதை லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இப்போது முக்கியமான ஒரு பொருள் கூட கல் உப்பு சேர்த்து அரைச்சோன்னா இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா புஷ்ஷுன்னு வரும். நீங்கள் இதில் ஆப்ப சோடா மாவு எந்த இதுவும் சேர்க்கவே தேவையில்ல. இட்லி நல்லாயிருக்கும். காலையில் சுட்டோன்னா ஈவினிங் வரைக்குமே இட்லி நல்லாயிருக்கும். இப்போது அரிசி எனக்கு நல்லா மைய அரைச்சிடுச்சு. இப்போ இது கூட மிக்சியில் சேர்த்து வச்சுருந்த ஜவ்வரிசி இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச ஜவ்வரிசி இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லாவும் அரிசி பதமாக அரைச்சிடுச்சு. இப்போது நான் கை வச்சு ரெண்டுத்தையுமே கை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கை விட்டு நல்லா கலக்கினா தான் மாவு சீக்கிரமாக புளிச்சிரும். கரண்டி வச்சு கலக்காதீங்க. இது மாதிரி கையை வச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இட்லி ஊற்றும்போது நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு இட்லி. இது மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து இது உள்ள எடுத்து இது ஒரு மூடி போட்டு ஒரு 7 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 6 மணி நேரம் இதை புளிக்க வச்சா போதும். இப்போ பாருங்கள், 7 மணி நேரம் நான் கரெக்டாக புளிக்க வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு. இப்போ இட்லி ஊற்றலாம். உளுந்து எப்போவுமே இட்லிக்கு ஊற வைக்கும்போது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும், இட்லி நல்லா வரும். 4 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் ஊற வைக்க தேவையில்ல.
இட்லிக்கு மட்டும் அது மாதிரி பண்ணுங்கள். இட்லி நல்லா சாஃப்டாக வரும். தோசையும் நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா பாருங்கள், இட்லி வெந்துருச்சு. இட்லி வெந்துருச்சான்றதை பார்க்குறதுக்காக ஒரு கத்தி வச்சு எடுத்து பார்த்துக்கலாம். இட்லி வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தட்டில் மாற்றிக்கிறேன். எடுக்கும்போதே இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இட்லியை நல்லா சூடாக இருக்குது, இட்லியை தொட முடியல. இப்போ இட்லி எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இட்லி சாஃப்டாக இருக்குன்னு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மெத்தடில் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். யாரெல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.